அயனார் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவோடைய வீட்டை காட்டுறாங்க. நிலாவோடைய அம்மா தேன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா வந்து, என்னங்க இந்தாங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மனோகர் கிட்ட சொல்லவும், மனோகரோடைய முகம் பார்த்தா ரொம்ப வாடி போயிருக்கு. என்னங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கேன், உங்க முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லை, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேனு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேனு, உனக்கே தெரியும் என் பிறந்தநாள்னா முதல்ல வந்து காலையில் என்னை உசுப்பி வாழ்த்து சொல்கிறதே நிலா தான். இப்போ அவள் இல்லைன்னு நினைக்கையில் ஒரு மாதிரி மனசுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் சொல்லவும், சரி விடுங்க, அவள் தான் அங்கே இருக்காளே, நம்ம சொல்கிறதே அவள் புரிஞ்சுக்கிற மாட்டிக்கிறாளே அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், இல்லை தேனு நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லவும், முடிவெடுத்திருக்கீங்களா, என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்கல தான் அப்பதான் தாசும் மதியும் வராங்க. மாமா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாமா, அப்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ப்பா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு தாசு சொல்லவும், தேங்க்ஸ் தாசு, தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லையில, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேனு கேட்கல. அப்பதான் தாசும் மதியும், என்ன முடிவு, என்னத்த முடிவு அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், தெரியல, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொன்னேன், ஏதோ உங்க மாமா முடிவு எடுத்திருக்காராம், அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், அப்பதான் மனோகர் சொல்றாரு, தேனு ஏன் தாசு நம்ம ஏன் நிலாவை ஏத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லவும், தேனுக்கும் தாசுக்கும் ஒண்ணுமே புரியல. அப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாசு கோவப்படவும், அப்பதான் தேனு, ஏண்டா கோவப்படுற, அவர் ஏதோ சொல்ல வராருல, நீங்க முழுசா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனை கேட்கவும், இல்ல தேனு நம்ம வச்சிருக்கிறது ஒரு பொண்ணு, அவளும் இப்படி அங்கே இருக்கா, என்னாலேயும் அவளை விட்டு பிரிஞ்சு பெருசா இருக்க முடியல, நாளுக்கு நாள் அவளுடைய நினப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கு, ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வந்தா அவள் நினப்பு தான் ஓடிக்கிட்டே இருக்கு, பத்தாதுக்கு இந்த மாதிரி பிறந்த நாள்லாம் வந்தா கூடவே சுத்திக்கிட்டே இருப்பா, அவ நம்ம பெத்த பொண்ணு தானே, 1000 தான் அவள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கட்டுமே, சரி நடந்தது நடந்து போச்சு, அதான் இவ்வளவு மாசம் ஆச்சே, நம்ம ஏன் நிலாவை ஏத்துக்கிற கூடாது, நிலாவை மட்டும் இல்லை அந்த சோழனையும் தான் சொல்றேன், நிலாவையும் சோழனையும் நம்ம ஏன் திரும்ப இந்த வீட்டுக்கு சேர்த்துக்கிற கூடாது, அவன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, அவன் மேலே இருந்த கோபம்லாம் எனக்கு போயிருச்சு தேனு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லவும், எங்க நீங்களா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், ஆமா தேனு என் வயசும் போயிடுச்சு, இனி என்ன கொஞ்ச காலம்தான், இதுக்கு மேலே எதுக்கு இந்த கோப தாபம் வெறுப்பு எல்லாமே, நிலா நம்ம பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், என்னங்க எனக்கு இதில் மனப்பூர்வமான சம்மதங்க, எனக்கும் அவளை விட்டு அவளை பார்க்காமலாம் இருக்கவே முடியலைங்க, நம்ம பொண்ணா மறுபடியும் அவளை ஏற்றுக்கலாங்க, அவள் ஏதோ கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிட்டா, சரி இருக்கட்டுங்க, ஆனால் அவளை மறுபடியும் நம்ம மன்னிச்சு ஏற்றுக்குருவோமே அப்படின்னு சொல்லி தேனும் சொல்லவும், மனோகருக்கும் சரின்னு தோணுது, எல்லாரும் பார்த்தா ஒத்துக்கிறாங்க, ஆனால் தாசு மட்டும் முரண்டு பிடிக்கவும், அப்பதான் தேனு, இங்கே பாருடா தாசு, அவள் உனக்கு இருக்க ஒரு தங்கச்சி தானே, கொஞ்சம் கூட அவள் மேலே உனக்கு பாசம் இல்லையா அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், அதெல்லாம் நமக்கு இருக்குமா, அவளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி தாசு சொல்லவும், சரிடா விடு, உன்னை காட்டிலும் அவ சின்னவ தானே, நம்ம அவகிட்ட பேசி புரிய வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லிக்கிட்டு இருக்கையில தான் அப்பதான் மனோகர், வா நம்ம பேசாட்டில் நிலாவை நேரில் வீட்டுக்கு போய் பார்த்து நம்ம இப்போ என்ன பேசுகிறோமோ அதை அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வைப்போம், அதுக்கப்புறம் அவள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு தேனு மனோகர் தாசு மதி எல்லாரும் கிளம்பி நிலா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இங்கே நிலா பார்த்தா ஒரே சோகமாக உட்காந்துருக்காங்க. என்னங்க நானும் உங்களை காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதிரியா சோகமாகவே இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, ஒன்றும் இல்லையா, அதான் உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது, என்னங்க எதுவும் பிரச்சனையா, ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அதெல்லாம் இல்லைங்க, இன்னைக்கு எங்கள் அப்பாவுடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்பாவுடைய பிறந்தநாள்னா எதுக்கு சோகமாக இருக்கீங்க, அன்னைக்கு உங்கள் அம்மா பிறந்த நாளைக்கு கோயிலுக்கெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணீங்க, அது மாதிரி உங்கள் அப்பா பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போய் அர்ச்சனைலாம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், போகணும் சாயந்தரம் போல் கோயிலுக்கு போகலாம், எங்கள் அப்பா ஞாபகமாகவே இருக்குது, எங்கள் அப்பாவை பார்க்கணும் போல் இருக்குது, அதான் ஒரு மாதிரியா மைண்டெல்லாம் அப்செட்டாக இருக்குது, எப்பயுமே அவருக்கு பிறந்த நாள்லாம் நான் தான் ஃபஸ்ட்டு போய் விஷ் பண்ணுவேன், அதான் அதெல்லாம் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, அதான் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நான் வேணா திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போவா, உங்கள் அப்பா பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், விளையாடாதீங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், விளையாடலாம் இல்லைங்க சீரியஸாக தான் சொல்கிறேன், வாங்க நம்ம போகலாம், உங்கள் அப்பாவை போய் பாருங்க, அவர் பேசுகிறாரு பேசலை உங்கள் கூட சண்டை போடுறாரு என்னமோ, உங்கள் திருப்திக்காக அவரை பார்த்துட்டு வாங்க, இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் தானே, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிலா பேசிக்கிட்டே இருக்கையில தான் வீட்டு வாசல்ல பார்த்தா காரு வருது.
வெளியில நடேசன் உட்காந்துருக்காரு. யாரு கார் அப்படின்னு சொல்லி நடேசன் எந்திரிச்சு பாக்குறாரு. கார்ல இருந்து தாசு, மதி, மனோகர், தேனுன்னு சொல்லி நிலாவுடைய மொத்த குடும்பமும் இறங்குது. இது நிலாவுடைய அம்மா அப்பால அப்படின்னு சொல்லி நடேசன் பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னங்க கார் சத்தம் கேக்குது, உங்க அப்பா இருப்பாரா அப்படின்னு சொல்லி சோழன் எட்டி பாக்குறாரு. பார்த்தா மனோகர், எங்க உங்க அப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்ன பிராங்க் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஐயோ சத்தியமாங்க, உங்க மேல சத்தியமா, இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா நிலாவுடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு வராரு. வந்து பார்த்தா நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. இங்க மனோகர், தேனு, மதி, தாசு 4 பேர் வீட்டு வாசல்ல நிக்கவும் நிலாவுக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. வேகமா ஓடியாந்து பார்த்தா இங்க மனோகரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இங்க மனோகரும் பார்த்தா அழுக ஆரம்பிச்சிடாரு. சோழனுக்கு அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்க்குறாரு. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் தானப்பா, ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி பார்த்தா நிலா சொல்லவும், இன்னைக்கு என் பிறந்தநாள் தான், ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு ஃபோன் பண்ணணும்னு உனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லவும், எனக்கு தோணுச்சுப்பா, ஆனால் நீங்கள் எடுப்பீங்களோ எடுக்க மாட்டீங்களோன்ற ஒரு பயத்திலேயே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிடா என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது, இங்கே பாருடா நிலா, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியலடா, இதான் இன்னைக்கெலாம் என் பிறந்த நாள், காலையில் எந்திரிச்சிலேருந்து உன் நினப்பாவே இருக்குது, கேளு உங்கள் அம்மாட்ட கேளு, நான் என்ன சொன்னேன்னு கேளு அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லையில் அப்பதான் பார்த்தா சேரன் கடைக்கு போயிட்டு வராரு. வாங்க வாங்க சார், வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடவும், ஆமாப்பா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடுறாங்க. இங்க தாசு, மதி, மனோகர், தேனி எல்லாரும் பார்த்தா வீட்டுக்குள்ள வரவும், என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், அப்பதான் நிலாவுடைய அம்மா நிலாவுடைய கையை பிடிச்சு, இங்க பாரு நிலா, நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே, இனிமேலு உனக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சண்டையோ வாக்குவாதமோ எதுவுமே வேணாம், சமாதானமாக போயிடுவோம் அப்படின்றதுக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். இதையும் நீ நடிப்புன்னு நினைக்காதடி, ஓ மேலே சத்தியமாக சொல்கிறேன், நாங்கள் பெத்த பிள்ளை நீனு, ஓ மேலே சத்தியமாக நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்குள்ள எந்த விதமான முன் கோபமோ எதுவுமே இல்லை, மனப்பூர்வமாக உன்னையும் சோழனையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், இனிமேல் நமக்குள்ள எந்த விதமான மனசு தபவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், இங்கே நிலாவுக்கு பார்த்தா ஒன்றுமே புரியல. உண்மையாவாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாம் மாப்பிள்ள எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி மனோகர் பார்த்தா சோழனை பார்த்து கையெழுத்துக்க முடியும். சார் ஐயோ அதில் என்ன சார் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், பட்டுன்னு பார்த்தா மனோகர் சோழனை கட்டி பிடிச்சிறாரு. எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, எங்களை மன்னிச்சிருங்க, 1000 தான் இருந்தாலும் நீங்களும் நிலாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களை நாங்கள் மாப்பிள்ளையாக தான் பார்த்துருக்கணும், நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க, இனிமேல் நமக்குள்ள எந்த விதமான சண்டையோ மனஸ்தாபமோ வேணாம், இனிமேல் நம்ம சமாதானமாக போயிடுவோம், நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, நிலா எங்கள் வீட்டு பொண்ணு, இனிமேல் நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் போகலாம், மற்றபடி உங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளேயும் எந்த விதமான முரண்பாடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், இங்கே நிலாவுக்கும் சோழனுக்கும் பார்த்தா இங்கே நடக்கிறது கனவா, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க.